அஹ், இது சூரியன். சூரியனுக்கு ஒரு பக்கத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த அச்சு சரிவு ஒரே விதத்திலே போய்கொண்டிருக்கும். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இது அந்த சூரியன் பூமி தன்னைத்தானே சுற்றுகின்ற அச்சு. அந்த அச்சு சரிவு எங்கே நின்றாலும் ஒரே அந்த அச்சு சரிவு அது மாறும். அது கடைசியிலே பார்ப்போம். ஆனால் இந்த சூரியனை நோக்கி இருக்கின்ற காலம் கோடையாக இருக்கும். சூரியனுக்கு எதிராக சரிந்திருக்கின்ற காலம் மாரியாக இருக்கும் மேலே இருப்பவர்களுக்கு, அதாவது வடக்கிலே இருப்பவர்களுக்கு. அதை பொறுத்து இந்த மேலே வடக்கிலே இருக்கின்ற கோடு கடகக்கோடு, கடகரேகை என்ற ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். சவுத்திலே இருப்பது, தெற்கிலே இருப்பது ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் என்று இருக்கும், அதாவது மகர கோடு. So what we do, we are showing gratitude, love, intimacy. And then we are decorating with kolam, coconut leaf, and other decoration using natural products. That gives us the creativity and connections to the nature. And then the social connection and gratitude, hope, and creativity. All of the above gives us happiness. So now we will just look at these emotions. So if we look at Pongal, so this orange bit is what showing our happy emotion, all the happy emotions in this emotion wheel. So this is an emotion wheel which has got different emotions, and this bit gives us the happy emotions. So I have just put arrows to show the ones that are relevant to Pongal. வணக்கம். பணத்தை விட நேரம் அதிக மதிப்புடையது. ஏனென்றால் நேரம் ஈடும் செய்ய முடியாதது ஒன்று. நேரத்தை நேசிப்போம் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் அனைவரும் உலக அமைதி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். பலருக்கும் பயனுள்ள வகையில் 30 நிமிடங்கள் உரையும் உடற்பயிற்சியுடன் கூடிய யோகா வகுப்புகளும் இடம்பெறும். இந்நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, ஊக்கம், நிரந்தர அமைதி, உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிரந்தர அன்பு நிலை, என்னால் முடியும் என்னும் நம்பிக்கை, சிக்கல்களிலிருந்து இலகுவாக விடுபடல், ஆழமாக கவனித்தல், ஒரு செயலில் ஒரு முனைப்புடன் ஈடுபடும் தன்மை, ஆளுமை திறன் வளர்ச்சி என எண்ணிலடங்கா நல் மாற்றங்கள் அனைவரிடம் ஏற்படும் மாற்றங்கள் நாளடைவில் உலகளவில் ஏற்படும். எனவே அன்பும் அமைதியும் அனைவருக்கும் நீடித்து நிலைக்க இன்றே அனைவரும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்யுங்கள். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் 30 நிமிடங்கள். இசை தியானம் 8 மணி தொடக்கம் 8:30 மணி மட்டும் ஜெகாவால் நடத்தப்படும். சொற்பொழிவு பொங்கல் விழாவின் நம்பிக்கை, நன்றியுணர்வு, கூட்டுறவு, நியூரோ சயின்ஸை பற்றி கதைக்கப் போகின்றார்கள். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர்கள் டாக்டர் சசிகலா ராஜமனோகரன், திரு கந்தையா ராஜமனோகரன். 30 நிமிடங்கள் உரை ஆற்றுவார்கள். அதன் பின்பு கேள்வி பதில் பின்னோட்டம் நடைபெற்று 9:30 மணிக்கு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது நடராஜர் ஜெகநாதன் அவர்களை இந்த தியானத்தை வழி நடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் நாங்கள் 30 நிமிடம் வரை தியானம் நிகழ்த்த உள்ளோம். இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது.
தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமாதாரா மாஸ்டர்களுடன் கையளிக்கின்றேன். Thank you, Jagannatha Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV, for providing the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health and harmony in the world. Thank you. நன்றி தாரா. இன்றைய சொற்பொழிவாளர்களை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறோம். அடுத்து இன்றைய சொற்பொழிவாளராக கந்தையா ராஜமனோகரன். இவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். துர்க்கை அம்மனோடு உறவாடுபவர். சமயம் வளர்க்க பல சொற்பொழிவுகளையும் பயிற்சி பட்டறைகளையும் வைத்துள்ளார். அண்மையாக ஈலிங் அம்மன் புத்தகத்தை பல புத்தகத்தில் ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த PDF வடிவத்தில் இருப்பதால் எல்லோரும் பயனடைவீர்கள் என்பதை மிகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவரது சைவ சித்தாந்த வகுப்பில் எனக்கு மிகவும் பிடித்தது நேரத்தை மிகவும் சிறப்பாக போற்றுவார். முதலே திட்டமிட்டு சிறந்த வகுப்பாக அமைந்ததுதான் எனக்கு பிடித்துள்ளது. அடுத்து சசிகலா ராஜமனோகரனை. Dr. Sasikala is involved in multiple specialities as a doctor. She is specialized in HIV medicine, sexual health, epidemiology, and integrated counseling therapy. She has special interests in problems related to anxiety, stress, trauma, and ADHD. She also enjoys gardening and interior design work. She is involved in teaching Tamil at Saiva Siddhantam for small children in Ealing Amman Temple. Over to you, Dr. Sasikala. Master, thank you. Thank you so much for that kind introduction, both of you. And also I would like to thank Mr. and Mrs. Suresh Kandaraja. So today we got 2 parts. So the part 1 is going to be done by my husband. So, and then part 2 will be by me. So I'm just going to share the documents now. Yes, so the part one is going to cover agriculture and farming in Tirukkural, agriculture of Tamil people, harvest and Pongal, when and by whom did Pongal festival start, and then why was January chosen. So I will hand over to my husband now.
And then second part, I will do intersection of ritual practices, spirituality, neuroscience, and human experience. With the I'm just going to talk about Pongal as the ritual practice here. Thank you. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதிலே இப்பொழுது இதை நிகழ்த்துவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. முதலிலே நான் கூறுவது, இந்த பொங்கல் என்னும் பொழுது சூரியனுக்குத்தான் நாங்கள் பொங்குகின்றோம், சூரியனைத்தான் வழிபடுகின்றோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எம்மிடையே பலகாலமாக இருக்கின்றது. சைவ சமயம் சாராதவர்களும், அதாவது இந்து சமயம் சாராதவர்களும் அதனை செய்கின்ற பொழுது அவர்கள் சிலர் சூரியனை அல்ல, நாங்கள் அதாவது வணங்குவதல்ல, அது ஒரு நன்றி என்று சொல்லுவார்கள், தேங்க்ஸ் கிவிங் என்று. சரி, இந்த இடத்திலே இந்த பழைய பாடல், இது ஒரு அருமையான பாடல், ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்கின்ற பாடல். அதிலே பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே என்று, அது மிக திட்ட தெளிவாக அது காட்டுகின்றது. இதை விட திருக்குறளை நாங்கள் தொடாமல் செல்வது அவ்வளவு நல்லதல்ல. அதனாலே இதனை இங்கு இணைத்திருக்கின்றேன். வான் சிறப்பு என்கின்ற அந்த அதிகாரத்திலே, வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப்பாற்று என்று வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கின்ற, அதாவது மழைதான் முக்கியம் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. The world its course maintains through life that rain unfailing gives என்று. ஆகவே அந்த மழையினுடைய அந்த அருமை அங்கு தெரியப்படுத்தி இருக்கின்ற. அடுத்ததாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதாவது agriculture is the important part of the world, otherwise nobody will get any food என்பது அந்த குறளிலே தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது, அதிலும் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் மென்ஷன். அடுத்தது இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னு நல்லாள் நகும், அதாவது ஒருவர் ஒன்றுமில்லையே வறுமையிலே இருக்கிறேனே என்று இருந்தால் அவரை பார்த்து இந்த நிலமகள் சிரிப்பாளாம். ஏனென்றால் நன்றாக தன்னை பயன்படுத்தி அவர்கள் உணவை ஆக்கி கொள்ளலாம் என்று. இந்த கால வாழ்க்கைக்கு இது அவ்வளவு எல்லோருக்கும் பொருத்தமானதாக இல்லாவிட்டாலும், ஆனால் அங்கு ஒரு உண்மை இருக்கின்றது. அடுத்து இந்த இதிலே நான் கூற வருவது என்னவென்றால், இந்த இங்கு குறிப்பிடப்பட்டது போல இந்த பொங்கல் அதனுடைய வரலாறு என்பது போல இதனை பார்க்கலாம். அடுத்ததாக ஏன் அந்த ஜனவரியை, அதாவது தை மாதத்தை தெரிவு செய்தார்கள் என்பதற்கு. சரி, இப்பொழுது இதை தமிழருடைய வேளாண்மை, இதிலே தமிழர் என்கின்ற பொழுது தென்னிந்திய பகுதி, ஏனைய ஃபார் ஈஸ்ட், அந்த பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு நிலையைத்தான் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் மழை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இருக்கும், அல்லது முற்றாக வெயிலாக இருக்கும். இதுதான் எங்களுடைய காலநிலை, அதாவது ஒன்றில் மழை அல்லது வெயில். அந்த முறையிலே மழை நன்கிருக்கின்ற இடங்களிலே 3 வேளாண்மை செய்வார்கள், அல்லது அந்த மழையை தேக்கி வைத்து பயன்படுத்துகின்ற பொழுது 2 வேளாண்மை செய்வார்கள், சிறுபோகம் பெரும்போகம் என்று. ஆனால் ஒரே ஒரு காலத்திலே மழையை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் ஒரே ஒரு போகம், அது பெரும்போகம் என்கின்ற அதனை செய்வார்கள். ஆகவே எல்லோரும் செய்வது அந்த பெரும்போகம் என்கின்ற நிலைமையிலே இருப்பதனால் அந்த பெரும்போகம் அறுவடை செய்யப்படுகின்ற காலம் மார்கழியின் கடைசி அல்லது தை மாத தொடக்கம். அதனால் அந்த முதல் புத்தரிசியை எடுத்து அவர்கள் பொங்குகின்ற அந்த வழக்கத்தையும், அதற்காக சூரியனுக்கு, ஆதவனுக்கு நன்றி செலுத்துவதையும் தெரிவு செய்திருப்பார்கள் என்பது ஒரு வகை நம்பிக்கை. அது வசதி சார்ந்த ஒரு தன்மை, அதாவது அவர்களிடம் புத்தரிசி இருக்கின்றது, அவர்கள் அந்த அறுவடை செய்வதனாலே அவர்கள் ஏனைய அந்த காய்கறிகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து படைக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு வசதி இருந்திருக்கும். இந்த வசதி அதிகமாக நாங்கள் பார்த்தால் ஒரு ஆனி ஆடி மாதங்களில் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் தை மாத தொடக்கத்திலே அவர்களுக்கு நன்கு அந்த வசதி இருப்பதன் காரணமாக அவர்கள் அதனை தெரிவு செய்தார்கள் என்று கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் இது யாராலே தொடங்கப்பட்டது? அதுவும் இப்பொழுது எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. இது யாரால் தொடங்கப்பட்டது, எப்போ தொடங்கப்பட்டது என்பது எல்லாவற்றிற்கும் கேட்பார்கள். சரி, அது பிழை என்று அல்ல, கேள்விகள் எழத்தான் வேண்டும். நாங்கள் எதற்கும் பார்க்கின்ற பொழுது காண்டல், கருதல், உரை என்று 3 வழியிலே இவற்றை ஆராய வேண்டும். ஒன்று, நான் நேரடியாக கண்டதாக இருக்க வேண்டும், அல்லது நம்பிக்கைக்குரிய ஒருவர் உரைத்ததாக இருக்க வேண்டும், அல்லது நாங்கள் எங்கள் அனுபவத்தை வைத்து நாங்கள் கருதுவதாக இருக்க வேண்டும். இந்த 3 வழிகளிலே தான் நாங்கள் வழக்கமாக ஒரு வரலாற்றிலேயோ அல்லது விஞ்ஞானத்திலேயோ கூட பலவற்றை நாங்கள் கண்டுபிடிப்பது அல்லது எங்களுக்கு நாங்களே அந்த அறிவை மேம்படுத்துவது. அப்படி பார்க்கின்ற பொழுது இது எப்போ தொடங்கியது என்பது, காண்டல் என்றால் அதற்கு நாங்கள் அந்த காலத்திலே இருக்கவில்லை, அன்று கண்டவரும் இன்று இல்லை. அடுத்ததாக உரை என்கின்ற பொழுது யாரும் எழுதி வைக்கவில்லை. இது இப்பொழுது நாங்கள் தைப்பொங்கலை தொடங்குகின்றோம் என்றோ அல்லது அதுக்கு சாட்சியாக எந்த உரையுமோ இல்லை. உரை என்றால் ஒரு எழுத்து வடிவத்திலே. அடுத்ததாக பார்த்தால் கருதுவதற்குத்தான் இடம் இருக்கின்றது. அந்த கருதுவதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மனித இனம் வேளாண்மை செய்ய தொடங்கி, அது எப்பொழுது தொடங்கினார்களோ தெரியாது, இதற்கு சூரியன் தான் ஆதாரம் என்பதை உணர்ந்து அதற்கு பிற்பாடு அந்த உதவி செய்பவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்பாடு ஏற்பட்டு இந்த 3ம் நடைபெற்று இருக்கின்ற இடத்திலேதான் அவர்கள் தங்கள் வீட்டு முற்றத்திலே தங்கள் வயலிலே கிடைத்த அந்த தோட்டத்திலே கிடைத்த வற்றை வைத்து அவர்கள் படைக்க, சூரியனுக்கு பொங்கி படைக்க தொடங்கி இருப்பார்கள் இல்லையா? அப்படி பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக உழவர்கள் தான், அதாவது it should have started by the farmers என்றதான் நாங்கள் சொல்லக்கூடியது. பட் we don't know when. There's no written evidence or anything regarding the start. அது எல்லாருக்கும் தெரியும், கன விஷயங்கள்ல அப்படித்தான். இது என்னண்டா வெரி ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து செய்யப்படுகின்ற ஒன்று. அடுத்ததாக ஏன் இவர்கள் இந்த ஜனவரி 14 அல்லது 15 சில வேளைகளில் அந்த காலத்திலே, அதாவது தமிழுக்கு தை மாதம் 1 என்பது, இது சற்று உண்மையிலே நான் கூறப்போவது விரைவாக கூறுவதால் பலருக்கு விளங்காமலும் இருக்கலாம். ஆனால் இது பின்னர் நீங்கள் எழுத்திலே அதனை பார்த்து விளங்க தண்டியுங்கள். இதிலே ஒன்றை கூறுகின்றேன், தற்சமயம் இதிலே உங்களுக்கு தனிய ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் பின்னர் ஒரு நாளிலே அதை ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு அறிவியல் ரீதியான முறையிலும் பார்க்கலாம். அதனையும் சொல்லிக்கொண்டு இந்த தை 1ஆம் தேதியை இந்தியாவிலே நாங்கள் பார்த்தால் பல இடங்களிலே மகர சங்கராந்தி என்றும் கூறுவார்கள். இப்பொழுது இந்த 2 சொல்லையும் நீங்கள் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். தை 1 இது எல்லோருக்கும் தெரிந்தது. அடுத்தது மகர சங்கராந்தி. இந்த மகர சங்கராந்தி என்றால் என்ன என்பதனை விளங்கிக் கொள்ளுவோம். அடுத்ததாக இந்த மாதங்கள், இந்த மாதங்களும் எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் வழக்கமாக சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று தமிழிலே கூறுவோம். ஆனால் அதே நேரத்திலே சோதிடத்தோடு சற்று தொடர்புள்ளவர்கள், சமயத்தோடு சற்று தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும் மேடம், இடமம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருட்சிகம், தனு, மகரம், கும்பம், மீனம் என்றும் சொல்லுவோம். இல்லை, நாங்கள் இதனை தூய தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் மேளம், விடையாடவை, கடகம், மடங்கல், கன்னி, துலை, நளி, சிலை, சுரவம், கும்பம், மீனம் என்றும் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அப்பொழுது தை என்பது மகரம் என்பது, அதனால்தான் அந்த மகரம், அந்த மகர சங்கராந்தி என்ற சொல்லும் அங்கு பொருத்தப்படுகின்றது. சரி, இதிலே நான் அதிகமாக உள்ளே செல்லவில்லை. ஆனால் இந்த சித்திரை, வைகாசி என்பது சந்திர மாதங்கள் என்று கூறப்படும். ஏனென்றால் அந்தந்த மாதங்களில் அந்தந்த தொடர்பான நட்சத்திரங்களில் சந்திரனுடைய பூரணை இருக்கும். அதற்கு நல்ல உதாரணம், சித்திரைக்கு கிட்டவாக பூரணை இருக்கும், வைகாசி விசாகத்துக்கு கிட்டவாக அந்த வைகாசி மாத பூரணை இருக்கும். அதனால்தான் அது சந்திர மாதங்கள் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த மேடமிடமம், மிதுனம் என்பது சூரிய மாதங்கள், சூரியனுடைய நிலையை வைத்து எடுப்பது. இதை பற்றியே நாங்கள் 2 மணித்தியாலும் பேசலாம். ஆனபடியால இந்த அளவில் நான் இதை வைத்துக் கொண்டு அடுத்ததுக்கு போனால், இது இந்த படத்திலே அதை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இது அதே அங்கு நான் ஒரு அட்டவணையில் போட்டதை
இங்கு அந்த படம் தற்சமயம் கிடைத்தது, அதனை போட்டிருக்கின்றேன் என்றால் பார்ப்பவர்களுக்கு அது விளங்கும். சரி, இந்த தை மாதத்தை மகர மாதம் என்றும் கூறுவர். எனவே தை மாதம், மகர மாதம், மகர சங்கராந்தி இவற்றுக்கான தொடர்புகளை நாங்கள் இப்பொழுது விரைவாக பார்ப்போம். இது சூரியன். சூரியனுக்கு ஒரு பக்கத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த அச்சு சரிவு ஒரே விதத்திலே போய்கொண்டிருக்கும். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இது அந்த சூரியன் பூமி தன்னைத்தானே சுற்றுகின்ற அச்சு. அந்த அச்சு சரிவு எங்கே நின்றாலும் ஒரே அந்த அச்சு சரிவு அது மாறும், அது கடைசியிலே பார்ப்போம். ஆனால் இந்த சூரியனை நோக்கி இருக்கின்ற காலம் கோடையாக இருக்கும். சூரியனுக்கு எதிராக சரிந்திருக்கின்ற காலம் மாரியாக இருக்கும் மேலே இருப்பவர்களுக்கு, அதாவது வடக்கிலே இருப்பவர்களுக்கு. அதை பொறுத்து இந்த மேலே வடக்கிலே இருக்கின்ற கோடு கடகக்கோடு, கடகரேகை என்ற ட்ராபிக் ஆஃப் கேன்சர், சவுத்திலே இருப்பது, தெற்கிலே இருப்பது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்று இருக்கும், அதாவது மகர கோடு. இதெல்லாம் திருப்பி குறிப்பிட்டிருக்கின்றேன். இவ்வாறு அந்த சரிந்த அச்சிலே சுற்றுவதால் எங்களுக்கு சூரியன் ஒரு இடத்திலே எப்பொழுதும் உதிப்பது இல்லை. சூரியன் வடக்காகவும் தெற்காகவும் செல்வது போல இருக்கும் காலத்தை ஒட்டி. அதாவது இன்றைக்கு உதிப்பதிலும் பார்க்க நாளைக்கு சற்று வடக்காக சென்று உதிக்கும். அதற்கு பிற்பாடு இன்னும் வடக்காக என்று சென்று உதித்து அது ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகு தெற்காக திரும்ப தொடங்கும். வந்து டிசம்பர் 22 வரையும் தெற்கு பக்கமாக வந்து மீண்டும் அது வடக்கு பக்கமாக செல்லும். இதனைத்தான் தமிழிலே உத்தராயணம், தட்சணாயனம் என்று கூறுவார்கள், இந்த ரெண்டையும். சரி, இது அதனை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அதாவது எப்படியாக பூமி சுத்து, இங்கே பார்த்தீர்களானால் இந்த அச்சு சரிவு ஒரே திசையிலே இருக்கும். அப்படியே அது சுற்றி வந்து கொண்டு இருக்கும். இது விண்டருக்குரிய சால்சிட்டர், இது சமருக்குரியது. இது மார்ச்சிலே இருக்கின்ற அந்த ஸ்பிரிங் எக்வனக்ஸ், இது ஓட்டம் எக்வனக்ஸ். சரியா? இது இன்னொரு படம், அந்த மாதங்கள் எல்லாவற்றையும் போட்டிருக்கின்றேன். இது நிச்சயமாக உங்களுக்கு சற்று விரைவாக இருப்பதாக இருக்கும். இது சூரியன். இது ஒரு நல்ல படம் ஒன்று. தெற்கு நோக்கிய வானத்திலே நாங்கள் பார்த்தால் இது ஈஸ்ட், இது வெஸ்ட், அதாவது கிழக்கு மேற்கு. சூரியன் ரைசிங், sun is rising here. So if anybody observing sun every day, you will understand this more. அதாவது தைப்பொங்கல் அன்று இந்த படம் சற்று விலத்தப்பட்டு விட்டது. உண்மையிலே இந்த படம் அது சில வேளைகளிலே நாங்கள் இப்படி எடுக்கின்ற பொழுது அது விலத்திவிடும். இந்த அம்புக்குறி இங்கே இருக்க வேண்டும், இந்த அம்புக்குறி இங்கே இருக்க வேண்டும், இந்த அம்புக்குறி இங்கே இருக்க வேண்டும். இது தைப்பொங்கலுக்குரியது. மிக அவ்வளவு உயரமாக சூரியன் செல்லாது. சித்திரைக்கு இது நடுவாக செல்லும், ஆடிக்கு இது அங்கு செல்லும். இந்த மூன்றுக்கும் நாங்கள் பொங்குகின்ற வழக்கம் இருக்கின்றது. அதையும் நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தைக்கும் பொங்குவோம், சித்திரைக்கும் பொங்கல் உண்டு, ஆடிக்கும் பொங்கல் உண்டு. சரி, இது இன்னொரு படம், அதனை தருவதற்காக. இது உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது பாருங்கள், இதிலே விளக்கங்கள் இருக்கும். ஆகவே இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு வினா ஒன்று வரலாம். மகரத்தை பற்றி கதைக்கின்றோம். மகர கோட்டிலே சூரியன் நிற்பது என்று சொல்லுகின்ற பொழுது அது வின்டர் சால்ஸ்டிஸ். அப்படியாயின் பொங்கல் வந்து டிசம்பர் 21 அல்லது 22 தானே வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி சிலருக்கு வரும். கொஞ்சம் விஞ்ஞானம் தொடர்பாக யோசிப்பவர்களுக்கு இந்த இடத்திலே ஒரு பம்பரத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பம்பரம் சுத்துகின்ற பொழுது 3 வகையான சுற்றல் இருக்கும். தன்னைத்தானே சுற்றுவது, அந்த அச்சு சுற்றுவது, அடுத்ததாக பம்பரம் நகர்வது. பூமிக்கும் இந்த 3ம் இருக்கின்றது. தன்னைத்தானே சுற்றும், அது சூரியனை சுற்றி நகர்கின்றது. ஆனால் அந்த 2வது, அதாவது அந்த தள்ளாடுவது, அந்த அச்சு சுற்றுவது, அது தள்ளாடுவது என்பது போல வொபிள் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அந்த வொபிள் காரணமாக எங்களுடைய இந்த அதாவது டிசம்பர் 22 கூட காலப்போக்கிலே 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாகை நகர்வதாலே 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும். அதாவது டிசம்பர் 20 ஆகி டிசம்பர் 19 ஆகி இப்படியே போய்கொண்டிருக்கும்.
ஆனால் நாங்கள் தைப்பொங்கலுக்கு சொல்லுகிற மகரம் எதுவென்றால் அது இந்த படம். அதாவது பூமியிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது சூரியன் மகர நட்சத்திர கூட்டத்தை எப்பொழுது கடக்கின்றதோ அல்லது அதனுள் செல்லுகின்றதோ அந்த மகரத்தை தான் நாங்கள் தைப்பொங்கலுக்கு சொல்லுகின்றோம். ஆகவே மகர கோடு வேறு, இந்த மகர ராசி என்பது வேறு. ஆகவே இந்த மகர ராசிக்குள் செல்வதனைத்தான் நாங்கள் மகர சங்கராந்தி என்று சொல்லுகின்ற நிலை இருக்கின்றது என்பதனையும் கூறிக்கொண்டு ஆனபடியாலதான் அதுல இதுல நான் போட்டிருக்கின்றேன். தைப்பொங்கல் டே இஸ் நாட் when sun is touching the extended line of Tropic of Cancer. It is when the position of the sun related to earth is going into the constellation of Capricorn, which is fixed. ஏனென்றால் நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே இருப்பன என்கின்ற அந்த தன்மையிலே. சரி, இப்பொழுது நாங்கள் இவ்வளவுதான் நான் கூற வந்தது. எனக்கான நேரம் ஒரு நிமிஷம் கூட இருப்பது போல் இருக்கின்றது. அதாவது கூட எடுத்து விட்டேன். சரி, இப்பொழுது என்னுடைய துணைவியார் தொடருவார். So you have heard the intellectual side of Pongal. So now we will move on to the psychological aspects of Pongal. So we know the meaning. So meaning is very much important because meaning and purpose is what gives us hope, right? And inspiration as well. So it's the beginning of a new year or change. And also during Pongal, boiling milk, prosperity is something we all give importance to. And we do prayers. So all these things gives us hope, inspiration. And then he talked about our connections to sun, earth, water, and farmers. So what we do, we are showing gratitude, love, intimacy. And then we are decorating with kolam, coconut leaf, and other decoration using natural products. And that gives us the creativity and connections to the nature. And then the social connection and gratitude, hope, and creativity. All of the above gives us happiness. So now we will just look at these emotions. So if we look at Pongal, so this orange bit is what showing our happy emotion, all the happy emotions in this emotion wheel. So this is an emotion wheel which has got different emotions, and this bit gives us the happy emotions. So I have just put arrows to show the ones that are relevant to Pongal. So we have this joyful emotion. And it gives us confidence in the sense because of we are proud of our identity, we are proud of our culture. So that gives us confidence and valued. So we are valued as an important cultural people because of this Pongal festival. And then creative, loving, thankful, intimacy, hopeful, inspired. So all this I mentioned. So these are emotions. So what is an emotion? So an emotion is a biological state associated with feelings, physiological changes, and cognitive process leading to behavior. So what it means is that if we are exposed to a stimuli, then our body get this biological state. So once we get that biological state, then there are physiological changes happening in our body. So once we get the physiological changes, we started to feel it. So our body start to experience it. And for that to happen, cognitive process is important because same emotion can give different feelings for different people, depend on the perception, the background, and the surrounding. All those things can give them different feeling.
And then the expression of that feeling as behavior also can be different. So who we are is actually made up of all these things. So we will just now look at neuroscience to understand these different emotions. So what is neuroscience? It's neurochemistry, and then structure and function of the nervous system and brain. So I did actually put this picture before in my last talk. So basically, whenever we think of emotions and behavior, we can think of these three parts. So prefrontal cortex, that's what does the thinking part. Limbic system, that's the emotion part of brain. And then the brainstem, which has got this vagal nerve and automatic function, which does the regulatory stuff. And then I just want to mention about this dopamine, neurotransmitters as well, because that's quite relevant for our Pongal festival. So what are neurotransmitters? They are chemical messengers. So they are released from the nerve end, and then they can connect to another nerve, or it can connect to muscle, or it can connect to glands. So dopamine is one of the most important neurotransmitters. So what dopamine does is when it is released, it gives us pleasure. And it motivates us to do the thing. And so that way it is very much important for learning. So what can increase dopamine? So when we do exercise, yoga, meditation, sun exposure, all these things can increase dopamine. So you can imagine during Pongal festival, all this excitement and the sun, all these things can increase our dopamine. So when the dopamine increases, we feel happy. And then the other neurotransmitter is serotonin. Serotonin is a mood regulator. So that also it makes us to feel happy. And also it helps in a lot of other mental health things as well. It reduces anxiety, stress, and it is very much linked to social interaction. It allows us to bond with other people, to empathize, and to have trust in others. And then gratitude fosters positive social interaction. So that way it increases the serotonin as well. So obviously when someone has low serotonin, it can give them loneliness, depression, anxiety, and other mood disorders. So again, and during Pongal festival, you can see that social interaction, gratitude, all these things enable us to have high serotonin level. And then the other happy hormone is endorphin. So endorphin actually gives us pain relief. So exercise, laughter, and other activities we do to reduce stress and any relaxing thing can increase the endorphins. So that also boosts our mood and reduce our stress. The other important one is oxytocin. This is a hormone secreted in a mother, and that's what helps with the bonding between the mother and the baby. But that can actually increase, that can be in action whenever we are in social bond, whenever we are in physical touch. So that can enable high level of oxytocin. So during Pongal festival, so with the social interaction, with the community, with the families, so we can actually have high oxytocin. So when we have high oxytocin, our social bonding further increases, and it gives us a sense of belonging. So these transmitters have to be balanced. So the interplay of these transmitters is what gives us a good mental health. So when they are not in imbalance, obviously, we may get mood disorders and other mental health problems. And the other thing I mentioned briefly in the last talk is the polyvagal therapy, the importance of vagal nerve. So there are three categories we can see in our autonomic nervous system. So the autonomic nervous system has got parasympathetic nerve. So that is the helpful one, which gives us this safe feeling. And then the fight and flight one, which is the sympathetic nervous system.
And then we have this other parasympathetic nervous system, which is based in the dorsal vagal complex. The other one is ventral vagal complex. So these two are in brainstem, but this one doesn't give us the safe feeling. It gives us this life threat feeling, and it makes us to immobilize. So when our vagal tone is good, so vagal tone is basically a measurement of the vagus nerve activity, indicating the balance between the parasympathetic and sympathetic. So in our body, the sympathetic and parasympathetic has to be balanced for us to be normal. So that is what called vagal tone. So we can increase our vagal tone by doing certain activities. So what are those activities? We all know that deep breathing help us to improve our vagal tone. So what happens then is actually a slow exhalation. You're exhaling very slowly. And when you exhale slowly, you are stimulating the vagal nerve, and that's what giving us the increased vagal tone. And then we heard this beautiful flute playing before the talk. And so when they do the flute playing, they are exhaling slowly, and that can increase the vagal tone. Singing can increase the vagal tone. So all these things can be part of Pongal activity to increase our vagal tone. So when vagal tone is increased, stress, anxiety, inflammation, all these things are reduced, and our heart rate variability is the measure they use to measure vagal tone. If there is a wide heart rate variability, then good vagal tone you have. So it helps with the emotional regulation and enhance resilience. So you are in green. So you'll be calm, peaceful, quiet, still, relaxed, and content. So this is the picture of a vagal nerve, parasympathetic and sympathetic. And you can see that our gut organs, lungs, heart, they are all connected to this sympathetic and parasympathetic. And the most important thing is that this vagal nerve comes from the brainstem, and on its way to these gut organs, it passes through the brainstem, and also it comes through this neck part. And during singing, and it's mainly with singing, you can actually stimulate the vagal nerve. And also, as I said before, the diaphragm, when it passes the diaphragm, anything you do with diaphragmatic activity can increase stimulate the vagal nerve. So now we will just look at some emotions. So gratitude is something you always mention in this meditation talk, and we always think about it. But Pongal is especially for gratitude. So with gratitude, basically what we are doing is we are actually focusing, we are thinking about all the things we need to appreciate. So regardless of our mood, whether we are sad or we are under stress, we are actually changing our focus to this positive thinking, positive thought. And so when you have positive thought, then you have positive emotion. So once you have positive emotion, then it reduces the cortisol. So once our cortisol level is reduced, then we will be more healthy. Our immune function will improve. And then, as I said before, dopamine and serotonin can increase as well. So practicing gratitude strengthens our resilience and coping mechanisms. So this is the loop. So you start with positive thoughts, and then positive thoughts is done by prefrontal cortex, and then positive emotions, which is done by amygdala. And then once you start to get positive emotions, then you feel better, and you try to do more gratitude. So it's sort of virtuous cycle, and it improves our mental and physical health. So you all know this. I mean, how we can practice gratitude otherwise is just writing gratitude journals. It's just every day writing sort of the 3 things you are grateful for. And then gratitude meditation and letters, gratitude letters, all these things can help. So which I have covered now.
So then I just want to move to hope. So improved hope is like hope is motivation, I said, and that can improve dopamine. So that way it can give all the positive effects we mentioned before. And the other thing is creativity. So creativity basically is just now what we are doing with Pongal is that appreciating the nature, yeah, and doing creative things. And nature always connects our brain. The connectivity between different parts of brain is increased when you look at things in nature. And there's so many, you all know how happy you feel, but scientifically also it's proved. And several studies have proved that. So one of the studies is this one I thought is quite fascinating, because what they did was they showed pictures of natural things, nature related stuff, and built environment to the participants. And then they looked at the scan, and they found that people who were looking at the natural things had more interconnection in their brain than the ones who looked at the urban pictures. So, obviously, Pongal festivals, lots of nature, natural things that will make us happy and connect our different parts of brains as well. Social interactions, as I said before, it increases dopamine, serotonin, and oxytocin. And also mirror neurons. We do have something called mirror neurons. So we copy from others. So that helps us to pass our tradition, identity, culture, formation, resilience, all those things are done by mirror neurons. Before I finish, I just want to mention the difference between pleasure and happiness. So pleasure is more to do with the limbic system. Happiness is the interplay among the whole brain neural pathways. So if you look at here, this is more to do with me, individual, what I am feeling. I am feeling positive. I'm feeling cheerful. I'm feeling smiling, jolly. And here, this is more to do with community, the social side of it. So loving, friendly, supportive, affectionate, helpful. So when we think of happiness, that is more to do with this. When you think of pleasure, it is more to do with us, just individuals. So pleasure involves taking something. So eating Pongal, right? Reading and looking at WhatsApp messages, social media, all those things, taking drugs and alcohol, all those things taking something gives us pleasure. And the outcome it's more outcome based, what you are getting out of it. So hedonia, it's called. And whereas happiness is about giving. It's a process based, what you are doing. And the feeling you get with pleasure is more bodily feeling. And here you feel more up in your brain, unworldly, dainty, ethereal. So it's here that with the pleasure, the brain will say, I want more and more and more. So that can lead to addiction. Whereas happiness will say, this is enough. Too little may lead to depression. So you all know how to cultivate happiness. So mindfulness, gratitude, social connection, and doing something meaningful and have purpose in it. So, we talked about all this serious stuff, but I think it's important for us to have something light as well, something that gives the magical power. So here I just want to mention about transitional objects. So what are transitional objects? These are objects children attach to for comfort and security. And connecting to those things make them to release dopamine, oxytocin. And that's what gives them that safety and calmness. So the object represents a developmental milestone, and it helps the child to transit from dependence to independence. We adults, time to time, have to go through that as well. So that's when we actually start to feel the psychological comfort and security.
And that can actually help us to have dopamine, oxytocin. So rituals can provide that. So the ritual practices we do during Pongal can help us with that. So finally, I just want to say that the interplay of all these emotions is what gives us happiness. That's what connects our different parts of brain. When our different parts of brain start to talk to each other, then our brain cells will connect. The pathway is rewiring. All the connections get strengthened. And when that gets strengthened, new cells develop. And it improves our mental health. And by improving our mental health, it will improve our physical health as well. Thank you. Thank you, Sasika. Sasi, excellent, wonderful talk. இந்த விதமாகத்தான் நாங்கள் எங்கள் இளைஞருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நானும் விரும்பினேன். தெப்பங்கள் வெடிக்க போது மகிழ்ச்சி எங்களுக்கு பொங்கி வழிகின்றது. அதுபோல் உங்கள் சிறந்த பேச்சுக்கு எங்கள் கரகோஷங்கள் 30 சிறப்பாக அமைய. Thank you. Thank you. Jayapalam Master, நீங்க சொல்லுங்க please. நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நீங்க முதல் கை போட்டிருக்கிறபடியே உங்களை முதலாவதாக கூப்பிடுகின்றார். பண்ணுங்க please. நீங்க பேருந்து கடைசியா சொல்ல போறீங்களா? கேள்வி என்பதை விட கேட்டதன் பயன் என்பதை பற்றி நான் கூறலாம் என்று விரும்புகின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போல மிகவும் ஆற்றல் மிகுந்த அவசிய தேவையான அதிநுட்ப விடயங்களை தாங்கிய அருமையான ஒரு பேச்சை நாங்கள் இப்பொழுது இங்கே கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு எதற்காக கொண்டாடப்படுகிறது, எந்த சூழலிலே இதை ஏன் இந்த தினத்திலே கொண்டாடப்படுகின்றது, இந்த கொண்டாடப்படுவதன் மூலமாக அந்த ஆழ் மனதில் ஏற்படுகின்ற ஆனந்தம் சூழல் வழியாக நாங்கள் எங்களை சுற்றிலும் ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றம் இறுதியாக கூட அந்த எவ்வாறு இந்த உடல் ரீதியாக இது எவ்வாறு உட்புகுந்து எங்களுடைய ஆனந்தத்தை உயர்த்தி அதே வேளையிலே எங்களை எவ்வாறு மாற்றத்தை ஏற்றத்தை காட்டுகின்றது என்பதை ஒரு விஞ்ஞான பூர்வமாகவும் இயற்கை பூர்வமாகவும் விளக்கிய இந்த தம்பதிகளுடைய பேச்சு மிக மிக உன்னதமானது. இந்த களம் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தில் இந்த பேச்சும் ஒன்றாக நான் காணுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயபாலம் மாஸ்டர். ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. ஆங்கிலத்துல நீங்கள் ஆச்சரியப்படும் பொழுது வாவ் அண்ட் வேற வாவ் வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் டபுள் டேக்னு சொல்லாம டபுள் வேம் என்று சொல்வார்கள். என்று சொன்னால் வாட் அன் இன்ஃபர்மேட்டிவ் டாக். நீங்கள் 2 பாகமா சொல்லியிருந்தா இன்னும் கூட டிஸ்கஷன் இடம் இருக்கும். நானும் வச்சிருக்கிறேன் கணக்கு பாயிண்ட். சூரியனை முதல் கடவுளா நினைச்சார்கள். அது மட்டும் இல்லை, மழை பெய்யாட்டி ஒரு ரிச்சுவல்ஸ் சிலதுல பலி கொடுத்திருக்கிறார்கள். சரியா? இது சடங்குகளை பற்றி ஒரு ரீசன்ட்லி we had a discussion. குழந்தைகளையும் பலி செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்பிக்கையால எழுந்தது. ஆனால் நாங்கள் இந்த வேளாண்மையை மதிச்சு சூரியன் தான் இந்த ஃபுட் செயின் என்று சொல்லிக்கல பிளான்ஸ் தான் அதுல ஸ்டார்டிங். பிளான்ஸ் இல்லாம you are going to survive. ஸோ அதுக்கு நன்றியே சூரியனை கடவுள் என்று எடுக்காமல் அல்லது அந்த நன்றி முறையில செய்திருக்கின்றோம். மற்றது ராஜமேனனுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பூமியின் அச்சுச்சரிவு இதை பற்றி நான் யோசிச்சிருக்கிறேன். அது ஒரு மிரக்கிள். ஏன்னா பம்பரத்து இந்த அச்சுச்சரிவு எக்ஸென்ட்ரிக்கா இருக்கும், புறம் சார்ந்து இருக்கும். நீங்க சுத்தி பாருங்க, பூமியின் அப்படி இல்லை. அப்படி இல்லாதபடியே இந்த சீசனல் சேஞ்சஸ்ல டைம் ஜோன் மாறுபடுது. அல்லது இந்த பம்பரம் மாறு சுத்தி இருந்தா அப்படி வராது. நான் இதை பற்றி யோசிச்சே பார்த்திருக்கிறேன். ஸோ இது கடவுளுடைய செயலா அல்லது அதிசயம் என்று தான் சொல்லணும். மற்றது சடங்கு வரையக்கல நாங்கள் பொங்கல் அன்று மட்டுமண்டி இல்லை, எந்த ஒரு சடங்கு வருஷம் வர்றேன்னு சொன்னா அதுல 2 பெனிஃபிட் இருக்கு. முதலாவது சொல்லுவார்கள் சிம்பாலிக் என்று சொல்லி, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இட் செல் அது சிம்பாலிக்னு சொல்றேன். இல்லை சிம்பாலிக் நாங்கள் புது உடுப்பு போடுறது பொங்குறதெல்லாம் ஒரு சிம்பாலிக். இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த சிறு பிள்ளைகள் குழந்தைகளை அணைக்கிறது, குழந்தை டால்ஸ் மட்டுமல்ல டெடி பியர்
டெடிபியான்னு சொல்லிங்களா அதுல அந்த வார்ம்த் எல்லாம் இருக்கு, தாய் அணைப்போட இருக்கு. அதான் சிம்பாலிக் என்பார்கள். மற்றது நான் அதிகம் எடுக்கவில்லை. இந்த நீங்கள் வந்த வேகல் ஸ்டிமுலேஷன் என்று சொல்றது அமையலாம், அதுல நான் ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. ஆனால் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி குறைக்கிறதுதான் கூட எஃபெக்ட் இருக்குது. அப்ப நீங்க பாடுறது ரிலாக்ஸ் பண்ற மெடிடேஷன் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி குறைக்கும். மற்றது இந்த பிளஷர் அண்ட் நான் இன்று மட்டும் யோசிக்க இல்லை, இந்த பிளஷர் அண்ட் ஹாப்பினஸுக்கு வித்தியாசம் வந்து சடங்குகள் வர்றது ஒரு ஹாப்பினஸ், பர்த்டே வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது. ஆனா பிளஷர்ன்றது அட பர்த்டேக்கு எனக்கு ப்ரெசன்ட் கிடைக்க இல்லையே, தீபாவளிக்கு எனக்கு உடுப்பு கிடைக்க இல்லைன்றாட்டி ப்ரெஷர் இல்லை. அதான் வித்தியாசம். எனவே ரெண்டுமே டாக்ஸுமே வெரி தாட் ப்ரோவோக்கிங். மிக்க நன்றி. Jagannatha Master, you took my words. I was going to say double words, double wow as well. It was an amazing talk. Thank you. And Khan Kudanation Master, what would you like to say, please? Thank you Then very much. Varadishan Master. Thank you very much. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. What a wonderful teamwork. Thank you very much. நான் உங்களை இருவீரும் ஒரு வீராக இருந்து இதை வழங்கியதற்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள், மகிழ்ச்சிகள். Pongal is not merely a celebration of the harvest. It is an annual reminder of the importance of hope in your terms, in your words. Hope, gratitude, and unity is sustaining both individual and collective well-being. From a neurological perspective, Amma said, these positive emotions contribute to overall mental health, making Pongal a festival that nourishes the mind, body, and spirit. Through this ancient tradition, people are not only bound by culture, but also by powerful science-backed effects of shared joy and celebration. ஐயா, பொங்கல் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, நம்பிக்கை, நன்றி மற்றும் ஒன்றுபடுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நினைவூட்டி வைக்கும் ஆண்டொன்றின் திருவிழா என்பதை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். நியூரோ சயின்ஸ் என்று சொல்ல தமிழில் நான் நரம்பியல் என்று சொல்லலாமா அம்மா? நியூரோ சயின்ஸ் நரம்பியல் சொன்னா தனியா நியூரோலஜி தான் நரம்பியல். இது நரம்பு தொடர்பான விஞ்ஞானம். நரம்பு தொடர்பான விஞ்ஞானம். நரம்பு தொடர்பான விஞ்ஞானம். அதில் நீங்க கூறியது நேர்மறை உணர்ச்சிகள் மொத்த மனநலனை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றது என்பதை கூறினீர்கள். இதனால் பொங்கல் என்பது மனம், உடல் மற்றும் ஆவியனத்தையும் வழங்குகின்றது. இது ஒரு திருவிழா ஆகும். இந்த பழமையான திருவிழா எங்கள் மக்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் அளிக்க வல்லது என்று கூறி முடிக்கின்றேன். உங்கள் பேச்சுக்கு நன்றி. நன்றி. இவ்வளவு அழகா நீங்கள் அதுக்கு சுருக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி காங்கு கணேசன் மாஸ்டர். வரதஷான் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ராஜமனோகரன், வணக்கம் சசிகலா. நான் இன்றைக்கு ஒரு அருமையான நாள் என்று கருதுகிறேன். பொங்கல் போல ஒரு நாள் எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமோ 35 வருஷமோ நாங்க கண்டு 30 ஆண்டுகள் மகன் ஏ லெவல்ல இருக்க சந்திச்சு நாங்க தொடர்பு உண்டு நாங்க. அப்ப இப்ப அவர் வளர்ந்து அதை விடுவோம் நன்றாக இருப்பார். எனக்கு எதுவும் உங்களுடைய இந்த பிரசன்டேஷனோ பேச்சோ இதுல சொல்வதற்கு மேலாக ஒன்றும் இல்லை. இதை பற்றி அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆங்கிலத்திலே நன்றாக செய்தீர்கள். மீண்டும் மீண்டும் பெற வேண்டும், நாங்கள் உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று கூறி, உங்களுடைய பழைய டெலிபோன் நம்பர் என்னிடம் இல்லை, அதை தட்டினால் அது வேலை செய்யவில்லை. சோ அருந்ததியிட்ட கொடுத்தால் நான் எடுப்பேன் உங்களுடைய டெலிபோன் நம்பர். சரியோ? நன்றி.
நன்றி அம்மா. நன்றி பரதஷான் மாஸ்டர். டாக்டர் சதமன மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான பிரசன்டேஷன், அருமையான விளக்கம் தரப்பட்டது. பலரும் அருமையாக கருத்துக்கள் பரிமாறியுள்ளார்கள். எனக்கு முக்கியமாக நான் ஒன்று கூற விரும்பியது என்னென்றால், இந்த பிரசன்டேஷன்ல வேகல் நர்வ் என்ற இதை பற்றி, ஸ்டிமுலேஷனை பற்றி அழகாக விளக்கமாக சிலருக்கு அதில் விளக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்று விளங்கும் என்ற தைரியம் எனக்கு வந்துள்ளது உங்களுடைய பிரசன்டேஷன்ல. இனிமேலாவது அவர்களுக்கு அது புரிந்து கொள்ளும் என்ற சந்தோஷம்தான் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் பல தடவை அந்த ப்ரெசன்டேஷன்ல ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தது. அது இது ஸ்டிமுலேட் பண்ணலாமோ, இதை அதண்டலாமோ, இதண்டலாமோ, எடுக்கலாமோ, வைக்கலாமோன்னு. ஆனபடியா இன்று உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எனக்கு அதற்கு பதில் வடிவாக கிளியராக பலருக்கும் கொடுத்திருக்கும் என்பதுதான் முக்கியமான சந்தோஷம். மிக்க நன்றி. அருமையான ப்ரெசன்டேஷன், அருமையாக இருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சதமன மாஸ்டர். அருந்ததி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அருந்ததி மாஸ்டர், சொல்லுங்க. அருந்ததி மாஸ்டர் என்னது சொன்னா, இந்த மெனோகரன் வந்து எங்களுக்கு 40 மினிட்ஸ்ல செட்டியா முடிச்சு போடுவார் கிளாஸ். அவர்கிட்ட படிச்சவ அதுக்கு சாட்சி எங்கட சதா மாஸ்டர் தான். அப்ப அதுவர்கிட்ட நாங்க படிச்ச நாங்கள் அந்த பாடத்தை இன்றைக்கு நாங்க கடைப்பிடிக்க போகின்றோம். 9:30 மணிக்கு நிறைவு செய்ய எல்லோரது ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றேன். வணக்கம். மிக்க நன்றி தமா மாஸ்டர். நேரத்தை நாங்கள் எப்பொழுதும் மதிக்க வேணும், கருத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி நீங்க அவர்கிட்ட படிச்சபடியே நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கள் என்பது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. மற்றது உங்கள் இருவருடைய பேச்சுக்கும் ஒரு வார்த்தையே இல்லை, அவ்வளத்துக்கு மிகவும் சிறப்பாக ஒரு கேள்வி கூட கேட்காத விதமா எங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். அருமையான பேச்சு. இதால எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு இருக்குது. இந்த கொண்டாடுறதால நன்மை இருக்குது. மற்றது எப்படி எங்களோட உடம்பு முழுக்க ஸ்டிமுலேட் பண்ணப்படுது என்பதை 2 பேரும் மிகவும் திறமையாக கூறினீர்கள். இப்படியான பேச்சு நாங்கள் கேட்டால் இன்னும் கூட இந்த தியான தளத்துல தியானம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு அருமையான பேச்சுக்கு மிக்க நன்றி. 2 பேருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றி அருந்ததி மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. அதாவது ஹோப், கிராட்டிடியூட், யூனிட்டி அண்ட் நியூரோ சயின்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி திறமாக இருந்தது. எங்களுக்கு 2 பேரும் பேசினது வித்தியாசமாகவும் இருந்தது. நார்மலா வந்து பொங்கலண்டா நார்மலா பேசி போட்டு போகாம இந்த நியூரோ சயின்ஸ் எடுத்து எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியது மிகவும் அருமையாக இருந்தது. இன்று கூட எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மெசேஜ் கூட வாய்ச்சிருந்தேன். இப்படி இது வந்து பொங்கல் வந்து இப்போ உத்தியோகபூர்வமாக எல்லா அரசாங்கத்தாலையும் கொண்டாடப்படுகிறது. கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எல்லா இடம் கொண்டாடப்படுகிறது. உங்களுடைய பேச்சு இந்த விஷயம் அதை நாங்கள் அவைகளுக்கு அனுப்பிவிட்டால் இன்னும் கூட அவைகளுக்கு கூட விளக்கமாக இருக்குமென்றது எனக்கு தெரிகிறது. வேணும்னா நீங்கள் அவைகளுக்கு ஒரு காகிதம் எழுதி உங்களோட விஷயத்தை அவைகளுக்கே அனுப்பிவிட்டீங்கன்னா அதில் கூட தெரியும். சும்மா பொங்கலண்டா இந்த ரைஸ், இந்த பொங்குறது சாப்பிட்றது அதுகள் மாத்திரம் இல்லாமல் பின்னால் எவ்வளவு விடயங்கள் இருக்கிறது சிறப்பாக சொல்லுகின்றேன். இப்போ நேரம் கருதி நான் அடுத்த செக்ஷனுக்கு போகணும், அதாவது நிகழ்ச்சி நிலைக்கு போகின்றேன். நீங்க மீண்டும் பெற வேண்டும் என்று முடியுமெண்டா ஒவ்வொரு மாதம் பெறலாம், அல்லது ஒவ்வொரு ஆளும் 2 மாதத்திற்காகவும் பெறலாம். உங்களுக்கு இடம் பெறத்துக்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். அதாவது நாளை காலை 9 மணிக்கு யூகே நேரம் சரோஜினி நலந்துவனுடைய யோகா நிகழ்ச்சி சிட்னியிலிருந்து நடத்துவார்கள். இந்த 11 மணிக்கு ஆனந்தி விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. 11 மணி யூகே டைமுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் கம்யூனிகேஷன் வித் மெடிடேஷன் என்ற தலைப்பில் பேசுகிறார். நாளைக்கு இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி, அதில் பாடல்கள் வந்து பாடலாம், பிடித்ததை பற்றி நீங்கள் பேசலாம். அது கதம்பம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8 PM யூகே டைம். அதே போல ஃப்ரைடே 9 AM சிவசுதா கொழும்பு இலங்கையிலிருந்து யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார். இந்த 11 மணிக்கு சுனந்தா ரவியினுடைய அருமையான பேச்சு இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் என்ன, நம் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உத்திகள் என்ன. இந்த ஃப்ரைடே 8 PM சிட்னியிலிருந்து இசையும் கதையும் நடத்துவதற்கு வருகிறார்கள் திருநாக்கரசு மாஸ்டரும் மற்றும் சரோஜா தேவி சுந்தரலிங்கம் அவர்கள் 2 பேரும் ஒரு இசையும் கதையின் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வருகிறார். இவர் இலங்கை வானொலியில் நடந்த இசையும் கதையும் போல
இருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை. மிகவும் நன்றி. இத்துடன் என்னுடைய கருத்தையும் அறிவித்தல்களையும் நிறைவு செய்கிறேன். நன்றி சுஸ்கந்தராஜா மாஸ்டர். நாங்க சரோஜா குருநாதனோட நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது பவானி விக்னேஸ்வரன் அவர்கள் கதைப்பார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் சசிகலா அம்மாவும் ராஜமனோகரன் ஐயாவும் நல்ல வடிவாக பொங்கலை பற்றி விளங்கப்படுத்தினீர்கள். நல்ல அருமையாக இருந்தது. அதோட சதா மாஸ்டர் சொன்ன கூட இப்போ வேகல் பற்றியும் எனக்கு நல்லா விளங்கி கொண்டது. கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது, நல்லா விளங்கி கொண்டது என்ற நீங்கள் இதில் முழுக்க அந்த என்ன மாதிரி கொண்டாடுறது என்ன எல்லாத்தையும் சொன்னது வடிவாக இருந்தது. நல்ல ஒரு வடிவாகவும் அது சயின்டிபிக்கலியாயும் ப்ரூவ் பண்ணினது மிகவும் நல்லா இருந்தது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்த முறை சூப்பர் பிரெயின் யோகா நாங்க தோப்பு கரணம் போடுறத பற்றியும் சொல்லுவா. அதுவும் வேகல் தோணை கூட்டுமா. மீரா நாகலிங்கம் வாங்கோ. மீரா நாகேந்திரன் மாஸ்டர். வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும். வணக்கம். வணக்கம் எல்லா மாஸ்டர். தம்பதிகள் இருவரும் பேச்சு மிக மிக பிரமாதமாக இருந்தது. நான் நேரம் கருதி கதைக்கிறேன். பல விடயங்களை கூட பேச்சிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் உங்களுக்கு. நன்றி. சுச்சந்திரிகா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் நல்ல பியூட்டிஃபுல் கனெக்ஷன் நைஸா கொண்டு ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி காட்டி இருக்கிறீங்க. அதாவது மெல்லமா கொண்டு இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு போட்டு எல்லா ஹார்மோனையும் ஹாப்பி ஹார்மோனையும் கொண்டு வேக்கல் டோனையும் வடிவா காட்டி இருக்கிறீங்க. இந்த பியூட்டி ஃபண்டாஸ்டிக் பியூட்டி. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறது இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லி இருக்கிறீங்க. இந்த கனெக்ஷன் எல்லாம் சோஷியல் கனெக்ஷன் இன் நேச்சர் வடிவாக இருந்தது. நான் ரியலி என்ஜாய் பண்ணினேன். இந்த தளத்துக்கு இனி டவுட் வராது. இனி உங்களை விட ஒரு ஆள் அடிக்குதான்னு நான் காத்திருப்பேன். என்னோட போன முறையே நீங்கள் நல்லா செய்துட்டு நான் சொன்னேன். நீங்க இனி ஒருத்தருக்குன்னு டவுட் இதுல ஒரு ஆள் இப்ப சொல்லிட்டு போறா. இப்பதான் வேக்கல் டோனை பற்றி நான் வடிவா விளங்கி இருக்கேன். ஹாப்பியா இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் நிறைய ஹாப்பி ஹோமனா இப்ப எனக்கு தந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு என்னன்னா என்ன ஆக்சிடோசினை சொன்னீங்க. பேபியும் அம்மாவும் இந்த ஃபீலிங்ஸ் தான் ஹையா இருக்கு. அப்பாவுக்கும் பேபிக்கும் அப்படி வராதா? இல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு மதர் அதுல நான் சொன்னேன். அதே பாண்டிங் இல்ல மற்ற எல்லாருக்கும் அப்ளிகபிள். நீங்க பிசிக்கல் டச் மற்ற வேலைக்கும் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்ப அதுல அப்பாவும் பாரு. நான் இத நீங்க சொல்ல முதல் நான் டிசைட் பண்ணி வச்சது இந்த குழந்தை பிள்ளைகளோட என்ஜாய் பண்ற அத்தனை பேருக்கு ஹைலி ஆக்சிடோஷன் இருக்கும் என்றும் தியானத்தில் சொல்றவ நீங்கள் பிரபஞ்ச சக்தி அங்கே இருக்கு. நான் விஞ்ஞான ரீதியா ஆக்சிடோஷன் நான் முதலே டிசைட் விடுச்சிட்டேன். அதுக்காக அந்த கேள்வியோட நல்லா என்ஜாய் பண்ணா ரெண்டு பேருமே ஸ்பெஷல் கனெக்ஷனான தம்பதிகள் என்று வாழ்த்துக்கள் விட. வணக்கம். நன்றி டாக்டர் சிவச்சந்திரன் மாஸ்டர். சரோஜ் குருநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் நன்றி, வணக்கம். நீங்க அவங்க சொன்ன மாதிரி டாக்டர் சந்திரிகா சொன்ன மாதிரி உங்களோட பேச்சு ரெண்டுமே கம்ப்ளிமெண்டரியா இருந்துச்சு. இது கொண்டு அதோட புது விதமா எடுத்து இந்த சயின்டிஃபிக்கா நீங்க பார்த்து இந்த பொங்கலை ரொம்ப ரசிக்கக்கூடிய விதமா இருந்தது. என்ன புது விதமா இதை முந்தி யாரும் சொன்ன மாதிரி விளக்க மாதிரி எனக்கு தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக். ஒரு சின்ன கேள்வி வேகஸ் நர்வ் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவா அல்லது வேற என்ன இருக்குமா? இப்போ when you have vagus stimulated இல்லையம்மா, வேகஸ்னு ஹாப்பி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. ஹாப்பி ஹார்மோன் எல்லாம் எங்களோட பல இடங்கள்ல இருந்து வருது. பிரெயின்ல கனப்பகுதியில இருந்து வருது. அதை விட எங்களோட கட்டுல உண்மையில செரட்டோனின் எடுத்தோம்னா 90% ஆஃப் செரட்டோனின் எங்களோட குடல் பகுதிகள்ல இருந்தான் உருவாகுது. அப்ப அதை நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில டீட்டெயிலாக பார்ப்போம். இப்ப வேகல் குறிப்பாக ஒரு நரம்பாக செய்யுது. அதுபடியா அது நாங்க சொன்ன சந்தோஷமாக நாங்கள் இருக்கேக்கல. அதாவது எங்களோட வேகல் நர்வ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கேக்கல, எல்லாம் சந்தோஷமாக நடக்குது.
எல்லாம் வந்து தன் ஃபங்க்ஷனை வடிவா செய்யுது. வேகஸ் ஸ்டிமுலேஷன் நீங்க வேகஸ் நீங்க வேகஸை ஸ்டிமுலேட் பண்ணினால் உங்களோட வேகல் டோன் கூடினால் நீங்கள் வந்து உங்களோட அமிக்டலா வந்து அமைதியா இருக்குது. அமிக்டலா அமைதியா இருந்தோட இமோஷன் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது. அப்ப எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருக்குது, இன்டர்பிளேன்னு சொல்லுவோம். நாங்கள் வேகல் நர்வுக்கு ஏன் நாங்கள் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் என்றால் நாங்கள் கான்சியஸா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து எல்லாம் அன்கான்சியஸா நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த பகுதி வந்து நாங்கள் எங்களோட பிரீதிங் எடுத்தோம் என்றால் அது அன்கான்சியஸ்லயும் இருக்குது, நாங்கள் கான்சியஸாயும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணத்தக்கதா இருக்கு. அப்ப அந்த வகையில நீங்க அந்த வேகல் நர்வ்ல போய் ஸ்டிமுலேட் பண்ணத்தக்கதா இருக்கு. இல்ல அது ஹங்கரையும் ஸ்டிமுலேட் பண்ணுமா வேகஸ் நர்வ்? நாங்க சொல்றோம் பாராசிம்பத்தட்டிக் வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். அப்ப டைஜஸ்டன் தர்றபடியினால அந்த பகுதியில அதுக்கும் பெருகுது. ஓகே, ரைட். சரி, I want to know. Yeah, thank you. Very nice. That's okay. Thank you. நன்றி சரோஜ் மாஸ்டர்ஸ். சிவாமோகன், நீங்க தான் கடைசி ஆளண்டு நிக்கிறேன். கடைசி ஆளண்டு நான் சரோகு சொன்னால் உங்களுக்கு கடைசியாக நேரத்தை நேசிப்போம். அனைவருக்கும் வணக்கம். என்ன திறத்திராதீங்கோ, ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இருவருடைய பேச்சுக்களும் அபாரமாக இருந்தது. அதாவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ஒரு இனிமையான பொங்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் பொங்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகாக இருந்தது. எல்லா கருத்துக்களும் ஆழமாக அழகாக நீங்கள் புரிய வைத்திருக்கிறீர்கள். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம். இது தமிழர்களுக்கு உரிய பொங்கல் தான், தைப்பொங்கல். அதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. தமிழர்கள் யாராக இருந்தாலும் பொங்கலாம். ஏனையவர்களும் அந்த பொங்கலை செய்வதற்கு முனைந்தால் அதுல எந்தவித தப்பும் இல்லை. காரணம், இந்த உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பதற்கு இணங்க இந்த கதிரவனுக்கு நாங்கள் நன்றியை கூறுகின்ற நாள். எங்களுக்கு வானிலே இருந்து வருகின்ற மழையாக இருந்தால் சரி, ஏனைய ஒளி கதிர்களாக இருந்தாலும் சரி, இந்த பயிர்கள் விளைந்து எங்களிடம் வந்து சேர்ந்து அதை நாங்கள் அறுவடை செய்து அதை குத்தி நாங்கள் அரிசியாக்கி பொங்குவதற்கு எங்களுக்கு பல பேர், உழவர்கள், எருதுகள், நாங்கள் இந்த விலங்குகளை நேசிக்கின்றோம், பயிர்களை நேசிக்கின்றோம், தாவரங்களை நேசிக்கின்றோம். நீங்கள் அழகாக எல்லாம் கூறியிருந்தீர்கள். இதிலே வந்து இந்த கனிகள் விளைகின்ற, முக்கனிகளும் விளைகின்ற காலம் இந்த தை மாதம். அதிலே பழங்களும் இந்த பொங்கலையும் படைத்துத்தான் கரும்பு, இளநீர், முக்கனி இதுகள் மிக முக்கியமாக படைத்து இந்த நன்றி கடனை நாங்கள் செலுத்துகின்ற நாளாக கூறுகின்றார்கள். மிக அருமையாக இந்த உலகம் பூரா நான் நினைக்கிறேன். இப்ப இந்த சமயம் என்ற ஒன்றுக்குள்ள நாங்கள் நின்று அந்த பொங்கலை செய்த காலம் கடந்து சமயங்கள் எல்லாம் மறந்து தற்காலத்திலே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இந்த பொங்கலை கொண்டாடுகின்ற ஒரு திருநாளாக இருக்கின்றது. காரணம், இது தமிழர்களுக்குரிய திருநாள். தமிழ் பேசுகின்ற யாராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை செய்யலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அதை யாராவது எதிர்த்தால் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் வாங்கிக் கொள்கிறேன். இருந்தாலும் எல்லா தமிழர்களும் இதை செய்யலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஏனென்றால் தமிழர்கள் தான் அந்த காலத்துல இந்த அறுவடையும் இந்த வேளாண்மையையும் இந்த விவசாயத்தையும் ஊக்குவித்தவர்களாக இருந்தார்கள். நாளடைவில் பிற்காலத்துல வேறு ஆக்கள் அதுகளை கொண்டு வந்தாலும் அவர்கள் வேறு தொழில்களை செய்தார்கள். களவு தொழிலை கூடி ஒரு குரூப் இருந்து செய்தது. களவு எடுத்தல் என்ற தொழில் கூடி அவர்களுக்கு தொழிலாக இருந்தது. ஆனால் எங்களுடைய இனம் இந்த உழவையும் மற்ற பயிரிடுதலையும் கட்டாயமாக செய்து வந்தபடியால் அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பொங்கலுக்கு மரியாதை கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு, அதோடு விருந்தோம்பல் பண்பு தமிழர்களுடைய பண்பு. இந்த பொங்கல் வந்து நாங்கள் பொங்கி தனியே உண்பதில்லை. நாங்கள் அயலவர்களுக்கு, பக்கத்துல சொந்தங்கள், உறவுகளுக்கு கொடுத்து பரிமாறுகின்றோம். அதோடு மாடுகளுக்கு நாங்கள் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் என்று வைத்து உணவு கொடுக்கின்றோம். பறவைகளுக்கு எல்லாம், விலங்குகளுக்கு எல்லாம் அதிலே கொடுக்கின்றோம். கோலம் போடுகின்றோம். அந்த கோலத்தை போடுவது அரிசி மாவால். அதிலே இருக்கின்ற அந்த கோலத்திலே இருக்கின்ற அரிசி மாவை ஏனைய உயிர்கள், ஓரறிவு படைத்த, ஈரறிவு படைத்த உயிர்கள் எல்லாம் உண்டு மகிழ்கின்றன. இப்படிப்பட்ட நிறைய தத்துவங்கள் கொண்ட பொங்கல் தான் தமிழர்களுடைய தைப்பொங்கல். வேற எந்த ஒரு நாங்கள் பொங்கல் என்பது மதங்கள், சமயங்களுக்கு அப்பாற்பட்ட உண்டான கருத்துல நாங்கள் 2 பேரும் உண்டாயிருக்கிறோம். அது ஒரு காரணம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்ய விரும்பினதற்கு. நிச்சயமாக
நிச்சயமாக நீங்க சொன்ன அந்த தமிழரோடு அது கூட தொடர்பாக இருக்கிறதுக்குரிய ஆதாரங்கள் நீங்க சொன்ன மாதிரி இருக்குது. ஆனா நிச்சயமாக அதை ஒவ்வொருவரும் மதங்களுக்கும் இந்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகத்தான் அதை கருத வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக மதங்களால் அதை கட்டி போட முடியாது என்பது என்னுடைய கருத்து. யாரும் தமிழர்கள் என்று தமிழ் பேசுகின்ற தமிழர்களாக இருந்தால், அவர்கள் தமிழ் பேச தெரியாட்டியும் பரவாயில்லை, தமிழர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதை செய்யலாம் என்பது உங்களுடைய பேச்சை வைத்துத்தான் நான் இந்த கருத்துக்களை கூறக்கூடியதாக இப்போது இருக்கின்றது. இருவருடைய பேச்சும் அழகாக இருந்ததம்மா. அதுக்காக முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். இவ்வளவு நேரம் எனக்கு நேரம் தந்த தமாம்மா, நன்றி அம்மா. மோகன் 2 minutes கடத்தி விட்டார். எங்களுக்கு நிறைவு நேரம் கடந்து விட்டது. இருந்தும் தேசாபிமானனுக்கு ஒரு இடத்தை கொடுப்போம். இறுதியாக மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. இந்தியா, தமிழ்நாடு, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் அம்மா. இவ்வளவு உலகம் பரந்த இடங்களிலே அனைத்து தமிழர்களும் ஒன்றாக கூடி நிகழ்ச்சிகளை சிறப்புற நடத்தி வருகிறீர்கள் என்பதிலே பெருமை கொள்கிறேன். ஐயா சொன்னாங்க பெரும்போகம் சிறுபோகம்னு. நம்ம இங்க கார்போகம் சம்பாபோகம்னு சொல்றோம். கார்போகங்கிறது 3 மாதம், சம்பாபோகங்கிறது 4 மாதம். இந்த 3வது மாதம் புரட்டாசி மாதத்திலிருந்து விளைவிச்சு இந்த தை மாசத்துல அறுத்து அந்த நெல்லிலிருந்து ஒரு சில அரிசியேனும் உருவாக்கி அதை பொங்கலிலே சேர்த்து கொள்வதுதான் எங்களோட பழக்கமாக இருக்கின்றது. அதாவது புது நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி, அது புது பொங்கலுக்கு தேவையான ஒன்று. செங்கரும்பு, வாழைப்பழம் இதையெல்லாம் வைத்து முதல் நாள் தை 1ஆம் தேதி அதை தமிழர் புத்தாண்டாக கூட கொண்டாடுகிறார்கள். பாதி பேர் சித்திரை புத்தாண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தை புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். 2வது நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு மாட்டுக்கு நாம் நன்றி கடன் சொல்கிறோம். ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் நமக்கு மாடுதான் உதவுது. இந்த உழவு தொழில் தமிழர்களுக்கு உரியதுன்னு சொல்றாங்க, ஆனா உலகத்துக்கே உரியது. அதான் உலகத்தார்க்கு ஆணி, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல இந்த உலகத்துல எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்கு, எத்தனையோ உற்பத்திகள் செய்கிறோம். ஆனால் அவை உண்பதற்கு உகந்தது அல்ல. உண்பதற்கு பூமியிலிருந்து உழவர்களால் கிடைக்கக்கூடிய தானியங்கள், எந்த தானியங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் நமது உணவுக்கு தேவைப்படக்கூடியது. அதனாலதான் உழுவார் உலகத்தார்க்கு ஆணின்னு சொன்னாங்க. ஆணினா அச்சாணி, ஆணி வேர், அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். மிக அருமையாக இருந்தது. இந்த வருடம் ஆஸ்திரேலியாவுல ஜனவரி மாசத்தை தமிழர் பாரம்பரிய மாதம் என்று அறிவித்து அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அது ஆஸ்திரேலிய கவர்மெண்ட், அரசாங்கமே அதை அறிவித்திருக்கிறது என்பதிலே நாம் பெருமை கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல சிறப்புற நிகழ்ச்சிகளை நடந்துங்கள். இன்றைக்கு நீங்கள் எடுத்து கூறிய விதம் அறிவியலோடு ஒட்டி நீங்க அதை பற்றி கூறியிருக்கின்றீர்கள். உத்தராயணம், தட்சிணாயனம், அதையெல்லாம் சூரியன் வடக்கு இருந்து தெற்கு நகர்றது, தெற்கு இருந்து வடக்கு நகர்றது எல்லாமே மிக சிறப்பாக எடுத்து கூறியிருந்தீர்கள் ஐயா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. It's very important. I need a minute, please. It's very important. என்னன்னு சொன்னா விளங்கிக் கொள்றது சரி, விளங்கிக் கொள்றது மாயா இருந்தால் ஸ்பிரிச்சுவல் growth கூட இல்ல, ஸ்பிரிச்சுவல் டிக்ளைன். அறத்தின் நுட்பம்ன்றது அந்த பேச்சுக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க கவனமா இருக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன்.